ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்க ஸ்பாட்டன் வாரியர் சென்னை. நான் உங்க நேமிராஜ். அதாவது இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட் என்னன்னா, இந்த மிஸ்மேட்ல நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கு. சில பேருக்கு பயம் கூட இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, மிஸ்மேட்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரியணும். மிஸ்மேட்னா இந்த சண்டைப்பெட்டைய நாட்டு சேவல் மெரிக்கிறது. அப்படி நாட்டு சேவல் மிதிச்சிச்சுன்னா என்ன பண்ணலாம்? அந்த பெட்டையே வேஸ்ட் ஆயிடுமா, இல்ல அந்த பேட்சே வேஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கு. ஸோ அதை பத்தி நம்ம இன்னைக்கு ஃபுல் டீட்டெயிலா பார்ப்போம். இதுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, இதை எப்படி நம்ம சுமூகமா கையாள முடியும். ஃபர்ஸ்ட் ஒரு முட்டை எப்படி உருவாகுது, அதுல எந்த நாள்ல கரு போகுது, ஒரு முட்டை உருவாகி வெளியே வரத்துக்கு எவ்வளவு நாள் எடுத்துக்குது, எவ்வளவு நேரம் எடுத்துக்குது. ஸோ இதை பத்தி ஃபுல்லா உங்களுக்கு தெரிஞ்சா மட்டுமே அந்த நாட்டு சேவல் மிதிச்ச கரு அதுல கூடுமா கூடாதான்ற ஒரு கிளாரிஃபை வரும். ஸோ அதை பத்தி நம்ம இன்னைக்கு ஃபுல்லா பார்ப்போம். நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே 3 ஆப்ஷன் வரும், அதுல ஆல்ரெடி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போவோம். பொதுவா பாத்தீங்கன்னா, ஒரு பெட்டை மஸ்துக்கு வந்ததுமே நமக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா நம்மளே கவர்ற அளவுக்கு இருக்கும் அந்த பெட்டை. நல்ல முகமெல்லாம் செவந்து, கொண்டையெல்லாம் நல்லா செவந்து, மஞ்சள் கால் பட்டியா இருந்தா கால்லாம் பாத்தீங்கன்னா நல்ல மஞ்சளா இருக்கும். இது இயற்கையோட அந்த சுழற்சி. அந்த குறிப்பிட்ட காலம் வரும்போது அந்த பெட்டை மஸ்துக்கு வரும். அந்த பெட்டை மஸ்துக்கு வரும்போது நீங்க நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பெட்டை சேவலே இல்லாம கூட முட்டை வைக்கும், குப்பானஞ்சி முட்டை வைக்குதுன்னு சொல்லுவாங்க. இது கடைசி வரைக்கும் கரு கூடாது, நம்ம சாப்பிட மட்டும்தான் பயன்படும். சோ இந்த ப்ராசஸ் உடைய நேம் என்ன, இது எப்படி ப்ராசஸ் ஆகுது அப்படி தெரிஞ்சா மட்டும்தான் இந்த நாட்டு சேவலுடைய கரு அதுக்குள்ள போகுமா போவாதான்றத பத்தி நமக்கு ஒரு கிளாரிஃபை வரும். பொதுவாகவே பாத்தீங்கன்னா, ஒரு பெட்டைக்கு உடலுக்குள்ள இருக்கிற அம்சம் பாத்தீங்கன்னா, ஒரு முட்டை தன்னால உருவாகி திராட்சை கொத்து மாதிரி ஆயிடும். இதுக்கோட பேர் பாத்தீங்கன்னா ஓவரின்னு சொல்லுவாங்க. இந்த ஓவரியில பாத்தீங்கன்னா முட்டை திராட்சை கொத்துக்கள் மாதிரி உருவாயிடும். இதுல பாத்தீங்கன்னா சைஸ் வைஸ் இருக்கும். நாளுக்கு பாத்தீங்கன்னா அந்த முட்டை வளர ஆரம்பிக்கும். அந்த கரு முட்டை கிடையாது, அது கரு. அந்த மஞ்சள் கரு முட்டை வளர ஆரம்பிக்கும். வளர ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா 1 மில்லிமீட்டர்ல இருந்து 25 மில்லிமீட்டர் வளர்ந்ததுக்கு அப்புறமா தான் அந்த முட்டை இன்ஃபிடம்பிள்னு சொல்லக்கூடிய ஒரு குழாவோட வாய்க்குள்ள போகும். அந்த குழாய் வழியாதான், அந்த குழாய் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மீட்டர் உள்ள ஒரு குழாய். அந்த குழாய்க்குள்ள இருந்து வெளியே வெஜினா வரைக்கும் வெளியே வரத்துக்குள்ள கிட்டத்தட்ட 24 மணி நேரம் ஆகும். இந்த ப்ராசஸ்க்கு நடுவுல தான் எல்லா விஷயமும் நடக்கும். இதுதான் இயற்கை. இந்த ப்ராசஸ் எப்படி ஆகுது, இந்த டெமோ நான் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு ஒரு கிளாரிஃபை வரும். நம்ம உட்காந்து வாயிலே வடை சுட்டுட்டு போயிட்டோம்னா உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது, என்னடா இவர் என்னென்னமோ சொல்றாரு அப்படின்ட்டு. ஸோ அந்த ஓவரியில முட்டை ரெடி ஆனதுக்கு அப்புறமா தான் கரு உள்ள போகும். அந்த முட்டையோட வளர்ச்சிக்கு அது கரெக்டா பாத்தீங்கன்னா 25 மில்லிமீட்டர் வளர்ந்துருக்கணும். அப்பதான் அந்த மிதிச்ச சேவலுடைய கரு உள்ள போகும். போனதுக்கு அப்புறமா தான் அந்த முட்டை வெளியே வந்ததுக்கு அப்புறம் அது முட்டையாகி அதுக்கு டிஷ்யூ அந்த டிஷ்யூல இருந்து ஓடுல இருந்து அது முட்டையா வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த முட்டையை நீங்க அடை வச்சா மட்டும்தான் கரு கூடும். அது வரைக்கும் அதுல கரு கூடாது. அந்த நாள் தள்ளி போயிடுச்சுன்னா, இப்போ அந்த திராட்சை கொத்து மாதிரி சொன்னோம் பாத்தீங்களா, அந்த ஓவரியில இருக்கிற முட்டையோட சைஸுக்கும் அது கரெக்டா வெளியே வரக்கூடிய சைஸ்ல இருக்கிறப்போ சேவல் மிதிச்சா மட்டும்தான் அந்த முட்டை கருக்குள்ள போகும். அப்பதான் அந்த முட்டை கரு கூடும். அதனாலதான் பாத்தீங்கன்னா நம்ம காலையிலயும் இரவுலையும் மட்டும்தான் சேவலை மிதிக்க விடுவோம். இந்த மதிய டைம்ல மெரிக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா, ஏன்னா மதிய டைம்ல வளர்ச்சி இருக்காது, அந்த கருவோட வளர்ச்சி இருக்காது, அந்த கரு ஏத்துக்கக்கூடிய தன்மையில இருக்காது. அதனாலதான் நம்ம இந்த 2 நேரத்துல மட்டும் தான் மெரிக்க விடுறோம். சோ இந்த ப்ராசஸ், இந்த உடலுக்குள்ள என்னென்ன அம்சம் இருக்கு, அந்த ஒரு குழாய் வழியில என்னென்ன இருக்குன்றத பார்ப்போம்.
ஃபர்ஸ்ட் ஓவரி அந்த முட்டையோடைய திராட்சை கொத்து மாதிரி சொன்னது. அப்புறம் பாத்தீங்கன்னா இன்ஃபெடபிள் சொல்லிட்டு அந்த குழாயோடைய வாய்ப்பகுதி. அதுக்கப்புறம் அங்கிருந்து அது மேக்னம்ன்ற ஒரு இடத்துக்கு வரும். அதுக்கப்புறம் இஸ்மஸ்ன்ற ஒரு இடத்துக்கு வரும். அதுக்கப்புறம் யூட்ரஸ். யூட்ரஸ் தான் பாத்தீங்கன்னா இந்த செல் கிளாண்டுன்னு சொல்லுவாங்க. அங்கதான் வந்து ஓடு உருவாகிற இடம். இந்த இஸ்மஸ் இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா டிஷ்யூவை உருவாக்கும். அதாவது தோல் முட்டைலாம் பார்த்திருப்பீங்க. இந்த கருக்கு மேல ஒரு தோல் வரும். அந்த தோல் உருவாகி அங்கிருந்து யூட்ரஸ்க்கு வந்து யூட்ரஸ்ல இருந்து உங்களுக்கு ஷெல் உருவாகி வெஜினா மூலியமா முட்டை வெளியே வரும். ஸோ இப்போ நான் வாயில சொன்னது உங்களுக்கு நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்காது, என்னடா என்னென்னமோ வளர்றாரு அப்படின்ட்டு. ஸோ இதோட ப்ராசஸை நம்ம வீடியோவா பார்ப்போம். இதுல பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு கிளாரிஃபை வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு டீட்டெயிலா அந்த முட்டையை அடை வைக்கலாமா வேண்டாமா, அந்த முட்டையை கழிக்கலாமா, எந்த நேரத்துல கழிக்கணும், எத்தனை முட்டைகளை கழிக்கணும் அப்படின்றத பத்தி நான் உங்களுக்கு இதுல டீட்டெயிலா சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த டெமோ வீடியோவை பார்ப்போம் வாங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாக ஒரு பெட்டை சேவல்கிட்ட மெரிவாகும் போது அதோடைய அந்த ஸ்பாம் பார்த்தீங்கன்னா இந்த யோக்குன்னு சொல்லக்கூடிய இந்த குழாய் வழியாக தான் போய் இந்த ஓவரேல இருக்கிற நல்லா வளர்ந்த கருவில் அந்த கார்னர்ல இருந்து அது கூட டிராவல் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த கருவில் முட்டையில மட்டும்தான் இந்த ஸ்பாமுடைய உயிரணுக்கள் இருக்கும். மற்ற உயிரணுக்கள் வந்து செயல்படாது. ஒரே ஒரு உயிரணுக்கள் மட்டும்தான் செயல்படும். ஸோ இந்த மெகுனம், இஸ்மஸ், யூட்ரஸ் இதை தாண்டி வரும்போது இதோட ப்ராசஸ் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம அடுத்தடுத்து தொடர்ந்து பார்ப்போம். ஸோ இதுதான் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 24 மணி நேரம் ஆகும். பொதுவாகவே ஒரு பெட்டை கோழிக்குள்ள இருக்கிற உடல் அமைப்பு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த டியூபோடைய லென்த் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மீட்டர் இருக்கும். இதில் இந்த ஓவரியை பார்த்தீங்கன்னா தனியாக திராட்சை கொத்து போல முட்டைகளை தன்னால உருவாக்கக்கூடிய ஒரு திறன் உள்ளது. அங்கேருந்து இந்த இன்ஃபெடபிள் வழியாக தான் வந்து மெகுனம்ல வந்து உங்களுக்கு இஸ்மஸ் வழியாக வந்து யூட்ரஸ்க்கு வரும். யூட்ரஸ்ல இருந்து வெஜினா மூலியமா முட்டை வந்து வெளியே வரும். இதுதான் இதோடைய ப்ரோக்ராம். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்கா தன்னால செயல்படும். இந்த பெட்டைகள் வந்து மஸ்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தன்னால செயல்படும். இதுக்கு உள்ள நம்ம சேவலை போட்டு மெரிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த முட்டைக்குள்ள இந்த கருக்குள்ள வந்து அந்த ஸ்பாம் போகும். பொதுவாகவே முட்டைகள் பார்த்தீங்கன்னா சைஸ் வாரியா லைனா இருக்கும். அந்த ஓவரேன்னு சொல்றதுல நாளைக்கு விடுற முட்டை கொஞ்சம் பெருசா இருக்கும், அடுத்த நாள் அதை விட கொஞ்சம் சின்னதா இருக்கும், அதுக்கு அடுத்த நாள் அதை விட சின்னதா இருக்கும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு முட்டையோட சைஸ் எந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் வெளியே வரும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா 1 மில்லிமீட்டர்ல இருந்து 25 மில்லிமீட்டருக்கு வளரும். அது 25 மில்லிமீட்டர் தாண்டதுக்கு அப்புறம் தான் அந்த ஓவரேல இருக்கிற இந்த டிஷ்யூவை கிழிச்சுக்கிட்டு அந்த மஞ்சள் கரு வெளியே வர ஆரம்பிக்கும். வெளியே வந்ததுமே பாத்தீங்கன்னா இந்த இன்ஃபெடபிள்ல அந்த சேவலுடைய ஸ்பாம் இருக்கும். அந்த ஒரு துளி ஸ்பாம்ல இருந்து ஒரே ஒரு உயிரணுக்கள் மட்டும்தான் அந்த இன்ஃபெடபிள் வழியா வந்து அந்த கருக்குள்ள போகும். போனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா இந்த ப்ராசஸ் ஆட்டோமேட்டிக்கா நடக்க ஆரம்பிச்சிடும். இந்த ப்ராசஸ் தொடர்ந்து நடக்கும் போது என்ன ஆகும்னா இது மொத்தம் ஒரு 3 பெண்டு இருக்கும். முதல் பெண்டு பாத்தீங்கன்னா மெகுனம். இந்த பெண்டுக்குள்ள வரும்போது அந்த ஸ்பாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல திடமா கருவு பிடிச்சிரும். ஸ்டாண்டர்டா தன்னோட ஆதிக்கத்தை செலுத்த ஆரம்பிச்சிடும். அடுத்த ஒரு பெண்டு பாத்தீங்கன்னா இஸ்மஸ் என்ற ஒரு பெண்டுக்குள்ள வரும். அதாவது பாத்தீங்கன்னா இந்த மெகுனம்குள்ள உங்களுக்கு ஃபுல்லா இதுவாயிடும். இஸ்மஸ்குள்ள வரும்போது என்ன ஆகும்னா இதுல பாத்தீங்கன்னா ஒரு டிஷ்யூ போல ஒரு திரவம் இருக்கும், ஒரு களிமம் மாதிரி இருக்கும். இந்த டிஷ்யூ என்ன பண்ணோம்னா அப்படியே ஃபுல்லா ஒரு படிகம் மாதிரி அந்த முட்டையை சுத்தி படிஞ்சு ஒரு குழக்குழப்பு தன்மையை உருவாக்கி அப்படியே ஒரு ரேப் ஆகும். நம்ம இந்த பபுள் ரேப்லாம் பண்றோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ரேப் ஆகி ஒரு டிஷ்யூவை உருவாக்கி அந்த மஞ்சக்கருவுக்கு மேல ஒரு தோலை உருவாக்கிடும். ஸோ முட்டையோட அடுத்த ப்ராசஸ்க்கு நம்ம வந்தாச்சு. இந்த ப்ராசஸ் உருவாகி கரெக்டா அந்த மஞ்சக்கருவுக்கு மேல ஒரு தோல் உருவாயிடும். தோல் உருவாயினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா யூட்ரஸ்க்கு வரும். யூட்ரஸ் பாத்தீங்கன்னா இந்த ஷெல் கிளாண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஒரு படிகம் இருக்கும், சுண்ணாம்பு படிகம் மாதிரி. இந்த இடத்துல என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த கால்சியம் துகள்கள் வந்து அதிகமா நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஃபுல்லாவே அந்த ஒரு சுண்ணாம்பு கலவை எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு குழக்குழப்பு தன்மையும் கால்சியம் படிகங்களால் நிறைஞ்ச இடம் அது. இந்த இடத்த அந்த தோல் படிஞ்ச அந்த முட்டை கடந்து வரும்போது
ஓடுகள் உருவாக ஆரம்பிச்சிடும். இந்த ஓடு உருவானதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இதோட ப்ராசஸ் நடக்கிறதுக்கு 3 மணி நேரம் ஆகும். அங்க இருந்து கரெக்டா வெஜினா வழியா அந்த முட்டை வந்து வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்க்கு நடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 24 மணி நேரம் ஆகும். இந்த ப்ராசஸ் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு முட்டையே வெளியே வர ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் இதோட ப்ராசஸ். வீடியோ பார்த்துருப்பீங்க, ஆல்மோஸ்ட் உங்களுக்கு கிளாரிஃபை ஆயிருக்கும். ஸோ எந்த மாதிரி ப்ராசஸ் உள்ள நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கே ஒரு பிரமிச்சிருக்கும், என்னடா இயற்கை இப்படியெல்லாமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாக இப்போ நீங்க ஒரு பொட்டை வந்து ஒரு பண்ணையிலேருந்து வாங்குறீங்க. ஒரு பண்ணையில ஒருத்தர் நாட்டுக்கோழி பண்ணை வச்சிருக்கிறாரு, அவர் வந்து சண்டை கோழி ஒன்று வச்சிருக்கிறாரு, அதை சேல் பண்றாரு அப்படின்னும் போது ஓகே, அவருக்கு அதோடைய விலை தெரியாது, அவரால் அந்த விலையை நிர்ணயிக்க முடியாது. பட் ஆனால் அவர் வெயிட் வச்சு தான் விற்பாரு. ஏன்னா அவங்களுக்கு வந்து இதை பத்தி தெரியாது, பண்ணையாளர்களுக்கு. ஸோ அந்த பெட்டையை நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் எப்படியும் அந்த பெட்டையை வந்து நாட்டுக்கோழிங்க மிதிச்சிருக்கும். ஸோ அது வந்து அந்த மாதிரி பெட்டைகளை நீங்க என்ன பண்ணலாம்னா கொண்டு வந்து அது எந்த கண்டிஷனை நீங்க கொண்டு வரீங்கன்றத பார்க்கணும். மஸ்தில் இருக்கிறப்ப கொண்டு வரீங்களா, இல்ல நார்மலா சுத்திட்டு இருக்கிறப்ப கொண்டு வரீங்களா அப்படின்றத பார்க்கணும், இல்ல அடையில இருந்து கொண்டு வரீங்களான்னு பார்க்கணும். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க வெளியில இருந்து ஒரு பெட்டையை எடுத்துட்டு வரீங்கன்னா அடையில இருக்கிறப்ப வாங்கிட்டு வாங்க. அடை தெளிஞ்சு ஒரு 5 நாள் தான் ஆச்சு, 6 நாள் தான் ஆச்சு அப்படின்ற மாதிரி இருந்தா வாங்கிட்டு வந்துருங்க. அப்படி இல்ல அடைக்கு உட்கார போது உடம்பெல்லாம் சிலுத்துக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்குது அப்படின்னாலும் வாங்கிட்டு வந்துருங்க. மஸ்ல இருக்கிறப்ப எடுத்துட்டு வரீங்க அப்படின்னும் போது அதை ஒண்ணு நாட்டு சேவல் மிதிச்சிருக்கலாம், இல்லைன்னா அவங்களோட லைன் சேவலே ஏதாவது பட்டாங்க மிதிச்சிருக்கலாம், அவங்களுக்கே உதவாத சேவல் கூட ஏதாவது ஒன்று வச்சிருப்பாங்க, அதுங்க ஏதாவது ஒன்று மிதிச்சிருக்கலாம். அது நம்ம லைனை எஃபெக்ட் பண்ணணும் போது நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா அந்த பெட்டையை எடுத்துட்டு வந்து டிவார்மிங் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பேட்சை எடுத்து விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் பேட்ச் எதை எடுக்கணும்னா நீங்க எந்த சேவலை செலக்ட் பண்ணீங்களோ அந்த சேவல் மேலேயே போட்டு ஃபர்ஸ்ட் பேட்ச் எடுத்து அந்த முட்டைகளை கழிச்சிருங்க. அதுக்கு அடுத்த செட்டு நீங்க கிளியரா போட்டு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நீங்க வந்து உங்க ஒரு சேவலுடைய உங்க நல்ல சேவலை போட்டு நீங்க பிரீட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏதோ ஒரு காரணத்தினால பொட்டை வந்து நாட்டு சேவல்கிட்ட மெரி வாங்கிருச்சு, ஏதோ பக்கத்து வீட்டுல எழுத்து வீட்டுல இருந்து ஓடி வந்து ஒரு சேவல் மிதிச்சிருச்சுன்னும் போது அது எந்த நேரத்துல மிதிக்குது அப்படின்றத பாருங்க. இப்போ உங்க பெட்டை எந்த நேரத்துல முட்டை விடுன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு சில பெட்டைங்க காலையில 10 மணிக்கே விட்டுரும், ஒரு சில பெட்டைங்க மதியம் தான் விடும், ஒரு சில பெட்டைகள் இரவுல விடும். இப்ப இரவுல விடுற பெட்டை வந்து காலையில மெதி வாங்கிருச்சு அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அதுக்கான ப்ராசஸ் நடந்து அந்த முட்டை வெளியே வந்துருச்சு. அங்கிருந்து 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் அந்த முட்டை வெளியே வரும். ஸோ அப்படின்னும் போது இந்த ஸ்பாம் வந்து அந்த அடுத்த முட்டையில போகாது. முட்டை ஆல்ரெடி ரெடி ஆகி அடுத்த முட்டை ரெடியாகி வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ இப்போ வந்து முட்டை வச்சு முடிச்சிருச்சு, அதாவது 10 மணிக்கே முட்டை வச்சு முடிச்சிருச்சு, ஆனா ஈவினிங்ல மெரி வாங்கிருச்சுன்னும் போது அதோட கரு நம்ம சண்டை பொட்டையோட முட்டையில இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்ப என்ன பண்ணுங்க, நீங்க என்னைக்கு மெதிச்சதை பாக்குறீங்களோ அன்னையில இருந்து அடுத்த 2 முட்டையை மட்டும் கழிச்சாலே போதும். அதுக்கு அடுத்தடுத்த முட்டைகள்ல நம்ம சண்டை கோழிங்களோட முட்டை தான் இருக்கும். ஆனா அந்த நாட்டுக்கோழி மெதிச்சிச்சுன்றதுக்காக நீங்க என்ன பண்ண மெதி வாங்க நம்ம சேவலை போடாம இருக்கக்கூடாது, நம்ம சேவலை போட்டு திருப்பி மெரிக்க விடணும். நாட்டுக்கோழியை அடிச்சு துரத்துறீங்களோ இல்ல பிடிச்சி நீங்க கவுக்குறீங்களோ இல்ல கொடுத்து யாராவது வித்துறீங்களோ அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம், நீங்க என்ன பண்ணுங்க. பட் அதுக்கப்புறம் நீங்க சண்டை கோழியை மெரிக்க விடணும். சண்டை சேவலை மெரிக்க விடும்போது என்ன ஆகும்னா அடுத்த ப்ராசஸ்ல ஒரு 2 முட்டையை கழிச்சிட்டு அதுக்கப்புறம் இதோடைய ஸ்பாம் தான் இருக்கும். ஸோ இது கிளியரா உங்களுக்கு புரியணும்னா சண்டை உங்க பெட்டை முட்டை விடுற நேரம் தான் ரொம்ப முக்கியம். காலையில 10 மணிக்கே விட்டுருச்சு அப்படின்னும் போது 12 மணிக்கு மெரி வாங்கிடுச்சுன்னும் போது நாட்டு சேவல்கிட்ட மெரி வாங்கிடுச்சுன்னும் போது அதோட ஸ்பாம் கம்பல்சரி அந்த அடுத்த முட்டையில போய் பரவிடும். பரவுனதுக்கு அப்புறம் மறுநாள் விடுற முட்டையில நாட்டுக்கோழியோட அந்த ஜீன் தான் வரும். ஸோ அந்த முட்டையை மட்டும் நீங்க கழிச்சா போதும். உங்க பெட்டை இன்னும் முட்டை விடல, 12 மணிக்கு தான் விடும், ஆனா 10 மணிக்கே மெரி வாங்கிருச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாது. 12 மணிக்கு விடுற முட்டையில வந்து முன்னாள் மெரிச்ச சேவலுடைய ஸ்பாம் தான் இருக்கும். ஸோ அதனால அந்த டைமிங் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால ஒரு சிலர் நம்ம பயம் காட்டுவாங்க, ஒரு செட்டு முட்டையை அப்படியே நீங்க காலி பண்ணிடுங்க, இந்த பேட்ச் முட்டையை வைக்காதீங்க, நீங்க 2 பேட்சுக்கு வைக்க கூடாது. இன்னும் ஒரு சிலர் எல்லாம் இருந்தாங்க ஒரு காலத்துல, நாட்டு சேவல் மிதிச்சிச்சுன்னா அந்த பொட்டை வம்சமே போயிடுச்சு, அந்த பொட்டையை அறுத்துருங்க, சாப்பிட்டுருங்க, இப்படி எல்லாம் சொல்ற ஆளுங்கெல்லாம் கூட நான் பாத்திருக்கேன். ஸோ இதுதான் இதுக்கு உள்ள இருக்கிற ப்ராசஸ். நம்ம பெட்டை முட்டை விடுற அந்த நேரம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். விட்டதுக்கு அப்புறம் மெரிச்சதுனால தான் பிரச்சனை.
விடுறதுக்கு முன்னாடி மெரிச்சதுன்னா பிரச்சனை கிடையாது, அந்த ஸ்பாம் அடுத்த முட்டைக்குள்ள சேராது. ஏன்னா அந்த ஸ்பாம் போகக்கூடிய வழியில பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குது, முட்டை வெளியே வர்றதுக்கான ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குன்னும் போது இந்த ஸ்பாம் வந்து போறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அதுக்குள்ள ஆல்ரெடி வேற ஒரு ஸ்பாம் இருக்கு, அதோட தோல் உருவாயிடுச்சு, முட்டை ஷெல்லு உருவாகிற நேரம், அதனால உங்களுக்கு பயம் கிடையாது. உங்க சேவல் நாட்டு சேவல் வந்து பெட்டையை மெரிச்சிருச்சுன்னா அடுத்த 2 முட்டையை நீங்க கழிச்சாலே போதும், ரொம்ப கழிக்கணும்னு அவசியம் கிடையாது. இதையும் தாண்டி மீறி நீங்க முட்டை அடை வச்சதுக்கு அப்புறம் 1-2 குஞ்சுங்க நாட்டு சேவல் மாதிரி வந்தாலும் நீங்க அதை வித்துறலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்தடுத்து வர சேவல்கள் நம்ம போடுற சேவல் தான் வரும், சண்டை சேவல் தான் வரும். இதுல பெட்டை வந்துச்சுன்னா உங்களுக்கு லக்கு தான். சேவல் வந்தாதான் நமக்கு பிரச்சனை, பெட்டை வந்துருச்சுன்னா லக்கு தான். ஏன் அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா அந்த பெட்டைகளை நம்ம அடைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால நல்லா புரிஞ்சுக்கங்க, நீங்க சேவலை எப்ப மெதிக்கிறத பாக்குறீங்களோ அதுக்கு அடுத்த 2 முட்டைய கழிச்சிருங்க, அதுவே போதுமானது. அந்த பேட்ச் ஃபுல்லா கழிக்கணும்னு அவசியம் கிடையாது. சேவல் மெதிச்சிருச்சே, நாட்டு சேவல் மெதிச்சிருச்சேன்னு கவலையில நீங்க சேவலை போடாம இருக்க கூடாது. அடுத்து உங்க சேவலை போட்டு மெரிக்க விடணும், சண்டை சேவலை போட்டு. அந்த 2 முட்டைக்கு அப்புறம் வர்றது எல்லாமே பாத்தீங்கன்னா சண்டை கோழிகள் தான் வரும். ஸோ அதனால பிரச்சனை கிடையாது. மீறி பிறந்து வந்தாலும் 1-2 பிறந்தாலும் அது பெட்டையா பிறந்தா நமக்கு லக்கு, சேவலா பிறந்தா கறி கடிக்க அனுப்ப வேண்டியதுதான். எப்படி பிறந்தாலும் நமக்கு லக்கு தான். ஏன்னா ஒரு சிலர் பயம் காட்டுவாங்க, மெதிச்சிருச்சுன்னா அடுத்து வர ஒரு பெட்டை 8 முட்டை வைக்கணும், அடுத்து 8 முட்டையிலுமே நாட்டுக்கோழி தான் இருக்கும், அதோடைய வம்சம் தான் இருக்கும், அதோட உடல் அமைப்பு தான் இருக்கும், ரங்கு மட்டும் தான் நம்ம சேவல் பட்டைங்கிறது இருக்கும். ஆனா மனம், அந்த குணாதிசயம், மனப்பிடிப்புலாம் பாத்தீங்கன்னா நாட்டு சேவல் மாதிரி ஆயிடும், ஓடி போயிடும் அப்படின்னு பயம் காட்டுவாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இதுதான் இதோட ப்ராசஸ். ஸோ இதை நீங்க கிளியரா ஃபாலோ பண்ணி உங்க பெட்டை முட்டை விடுற நேரம் அதுக்கு அப்புறம் மெரிக்குதா அதுக்கு முன்னாடி மெரிக்குதான்றதுதான் உங்களுடைய கணிப்பா இருக்கணும். முட்டை விடுறதுக்கு முன்னாடியே மெதிச்சிருச்சுன்னா பிரச்சனை இல்லை, முட்டை விடுறதுக்கு அப்புறம் மெதிச்சதுன்னா அடுத்த 2 முட்டையை கழிச்சிருங்க போதும். மற்றபடி இதுல நீங்க வேற எதுவுமே நீங்க போட்டு குழப்பிக்க வேண்டாம். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.